வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் கூட தக்காளி சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது அடுப்பு பற்ற வைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் சேர்த்தாலும் ஒன்று தான். நான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சட்னி தானே அரைக்க போகிறோம். அதனால அதை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் உரித்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பூண்டு வந்து ஃபுல்லாக அதுலலாம் குட்டி குட்டி பல்லாக தான் இருந்தது. ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு அதை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி 8 போல் தக்காளியை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம அரைக்க போகிறதுனால ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே நம்ம வந்து இந்த தக்காளியை நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஸோ ஒரு மூடி போட்டு வச்சு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடி பிடிச்சிடாமல் ஸோ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கி வரட்டும். தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். இப்போது அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அப்புறமா அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்தோன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கலாம் இல்லை. இந்த அளவில் செஞ்சீங்க அப்படின்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி குக்கிங்.